strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டைல் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 மேட்ச் 37 ரிவ்யூ தாங்க. பிட்வீன் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அட் முலான்பூர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து பேக் டு பேக் மேட்சஸ். இந்த ரெண்டு டீமுக்குமே RCB அவங்க ஹோம்ல பஞ்சாபோட தோத்தாங்க. இந்த வாட்டி பஞ்சாப் கிங்ஸ் அவங்க ஹோம்ல RCB-யோட தோத்துட்டாங்க. ஸோ RCB வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்டா ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஹோம்ல கண்டினியூஸா தோக்குறாங்க, அவேல கண்டினியூஸா வின் பண்றாங்க. அதாவது 100% லாஸ் ரெக்கார்டு வந்து ஹோம்ல, 100% வின் ரெக்கார்டு வந்து அவேல. அதை தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். லாஸ்ட் மேட்ச் அவங்க ஹோம்ல தோக்கும் போது கூட அவேல டெஃபினட்டா RCB வின் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட நல்ல டீம் இருக்கு, உடனே அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிடக்கூடாதுன்றதை நான் கிளியர் கட்டா சொன்னேன். கைஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பல விஷயங்களை நியூட்ரல் ஆங்கிள் தான் யோசிச்சு பேசுவேன். ஈவன் தோ ஐம் CSK ஃபேன், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா RCB எப்போ ஒரு மேட்ச் தோப்பாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்லிறதுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. தே ஹேவ் அ குட் ஸ்குவாட் இந்த முறை. நீங்க அவங்களோட டாக்ஸிக் ஃபேன்ஸ் எல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. கிரிக்கெட்டிங் ஆங்கிள் வாங்க. கிரிக்கெட்டிங் ஆங்கிள் வந்தீங்கன்னா RCB கிட்ட என்னைக்குமே ஒரு பிரச்சனை என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, தே ஹேவ் ஸ்டார் ஸ்டட்டட் பேட்ஸ்மேன். ஆனா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல போலிங் அட்டாக் இருக்காது, அதனாலதான் அவங்க கஷ்டப்படுவாங்க. பட் இந்த முறை அப்படி கிடையாது. தே ஹேவ் அ வெரி குட் பேட்டிங் அட்டாக் பிளஸ் ஈக்குவலி குட் போலிங் அட்டாக். நியூ பால்ல போடுறதுக்கும் ஹேசல்வுட் புவனேஸ்வர் குமார் இருக்காங்க, டெத்ல போடுறதுக்கும் ஹேசல்வுட் புவனேஸ்வர் குமார் இருக்காங்க. இன் பிட்வீன்ல குணால் அண்ட் சுயாஷ் சர்மா ஆர் டூயிங் an excellent job. சோ நிஜமாவே RCB நல்ல ஒரு டீம் இந்த முறை. அதனாலதான் இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் ஃபார் RCB டு வின் திஸ் பர்டிகுலர் IPL 2025. கண்டிப்பா அவங்களுக்கும் சேலஞ்சஸ் இருக்கும், ஏன்னா மிச்சம் இருக்கிற ஒரு 3-4 டீம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா இந்த மேட்ச்ல டெஃபினட்டா இது ஒரு ரிவெஞ்ச் மேட்சோ என்ன வேணா எடுத்துக்கோங்க, பட் டெஃபினட்டா இது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச். அண்ட் கம்ஃபர்டபுளா 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு ரஜத் படிட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் will be so disappointed, ஏன்னா அவங்களோட பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கு லாஸ்ட் ஃபியூ மேட்சஸா. அதாவது ஓப்பனிங் 2 பேரும் நல்லா ரன் அடிச்சு கொடுத்துறாங்க, பட் ஸ்ரேயாஸ் ஐயர் அடிக்கலனா இந்த டீம் பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆகுது, அது கிளியர் கட்டா தெரியுது. அண்ட் அண்டர் பிரஷர்ல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸை விட்டுறாங்க. சோ இது வந்து டேஞ்சர் சைன். ஏன்னா நீங்க நாளைக்கு வந்து குவாலிஃபயர், எலிமினேட்டர் இந்த மாதிரி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரிக்கி மேட்சஸ் வரும், அங்க நீங்க தட்டணும். அதனாலதான் வந்து CSK, MI, KKR எல்லாம் வந்து இவ்வளவு டிராஃபி அடிச்சிருக்காங்க. நீங்க அந்த இடத்துல கோட்டை விட்டீங்கன்னா வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா கப் அடிக்காம தான் வருவாங்க. சோ பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் ஒரு கன்சர்னா இருக்கு. என்னதான் ஒரு பவர் பேக் பேட்டிங் லைனப்பா இருந்தாலும், இந்த ஒரு பேட்டிங் லைனப் ஓப்பனிங்ல என்னதான் அவங்க ரன் அடிச்சு கொடுத்தாலுமே ஸ்ரேயாஸே நம்ம 3ல அடிக்கலன்னா ஸ்ட்ரகிள் ஆறாங்கன்றது உண்மையான ஒரு விஷயம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி டாஸ் பண்ணி போலிங் எடுத்தார் ரஜத் படிட்டார். ஜஸ்ட் 157 தான் அடிக்க முடிஞ்சது பஞ்சாப் கிங்ஸ்னால. எஸ், விக்கெட் வாஸ் டூ பேஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டா விக்கெட் நம்மளால சொல்ல முடியாது, பட் ஸ்டில் என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா 20 ரன்ஸ் ஷார்ட்னு கண்டிப்பா சொல்லுவோம். கண்டிப்பா ஒரு 175 இந்த ஒரு விக்கெட்ல அடிச்சிருக்கலாம். ஒரு நல்ல ஸ்டார்ட்டுங்க. வழக்கம் போல எல்லா மேட்ச்லயுமே பிரியான்ஸ் ஆரியாவும் சரி, பிரப்சிம்ரனும் சரி, அந்த 10 ரன்ஸ் ரன் ரேட்ல பவர் பிளேல சரியான ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. என்ன ஆகுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிடுறாரு லாஸ்ட் ஃபியூ மேட்சஸா. அவர் அவுட் ஆனானே பிரஷர் ஆயிடுறாங்க. ஜாஸ் இங்கிலீஷ் 29 ரன்ஸ் ஃபென்டாஸ்டிக்கா விளையாடினாரு, தப்பான டைம்ல அவர் அவுட். நேஹல் வதேரா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் அவர் தான் வின் பண்ணி கொடுத்தாரு அந்த ஒரு கேமியா விளையாடி. அவரு தேவையில்லாத ஒரு ரன் அவுட். எப்ப நேஹல் வதேரா ரன் அவுட் ஆனாரோ அப்பவே எனக்கு தெரியும் இட்ஸ் கோயிங் டு பி a struggle ஃபார் பஞ்சாப் கிங்ஸ்ன்ட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சஷாங்க் சிங்கும் சரி, இன்னொரு பக்கம் மார்க்கோ யான்சனும் கிட்டத்தட்ட ஒரு 40 ரன் மேல ஒரு பார்ட்னர்ஷிப், ரன் பால் பார்ட்னர்ஷிப். ஓகே, அவங்க கொஞ்சம் பெட்டரா ஆடி இருக்கலாம். அவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா லாஸ்ட் 2 ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போலாம், இதுக்கு மேல பேட்ஸ்மேன் கிடையாது, தட்டி ஆடிட்டு இருந்தாங்க, விச் இஸ் ஓகே. பட் லாஸ்ட் 2 ஓவரும் அவங்களால அடிக்க முடியல. ஒரு பக்கம் சஷாங்க் சிங்கோட பேட்டிங் பார்க்கும்போது இந்த வருஷம் போன வருஷம் பார்த்த சஷாங்க் சிங் மாதிரி இல்லைன்றது உண்மையா சொல்லிதான் ஆகணும். ஏன்னா போன வருஷம்லாம் யாக்கர் பால கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கூப்லாம் ஆனாரு, நிறைய சில ஷாட்ஸ் எல்லாம் ஆனாரு. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெம் டு ஸ்டெம் போடும் போது கொஞ்சம் சஷாங்க் சிங் கஷ்டப்படுறாரோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட்லயே 2 முறை LPW ஆயிருக்காரு ஸ்ட்ரெயிட்டா ஸ்டெம் டு ஸ்டெம் போடும்போது. அதே மாதிரி யாக்கர் லென்ஸ் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா தரையோடயே தான் ஆடிட்டு இருக்காரு. போன வருஷம் நிறைய வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் ஆனாரு, அது இந்த வருஷம் பார்க்க முடியல. சோ சஷாங்க் சிங் இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஸ்டில் 6 மேட்சஸ் டு கோ, அவரோட டேலண்ட்டை காமிக்கலாம். பட் ஆனா இந்த மேட்ச்ல நிஜமா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாரு. 33 balls 31 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கோ யான்சன் அவர் ஒரு எண்ட்ல ஸ்டே பண்ணாரு. கடைசி பால்ல ஒரு 6 அடிச்சாரு, அதனாலதான் 157 வந்துச்சு. இல்லைன்னா 150யோட ஸ்கோர் நின்றுக்கும் தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஒரு பிலோ பார் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ் சொல்லியே ஆகணும். மக்களே, ஒரு பக்கம் RCB-யோட போலிங் லைனப் வாஸ் ஃபென்டாஸ்டிக். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் யாருக்கு நீங்க கிரெடிட் கொடுக்கணும்னா குணால் பாண்டியா. அவர் தான் வந்து இந்த டாப் ஆர்டர் செம்மையா விளையாடிட்டு இருக்கும்போது 2 விக்கெட் எடுத்து அந்த டாப் ஆர்டரை கழட்டி கொடுத்தாரு. சோ அங்க ஒரு மொமெண்டம் பிரேக் பஞ்சாப் கிங்ஸ்க்கு. அதுக்கப்புறம் சுயாஷ் சர்மா வந்து பாத்தீங்கன்னா மிடில்ல குரூஷலான 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. புரியுதா உங்களுக்கு? ஜாஸ் இங்கிலீஷ் செம்மையா செட் ஆகி விளையாடிட்டு இருந்தாரு, அவர் விக்கெட் எடுத்தாரு. அப்புறம் ஸ்டோனிஸ் அதுக்கு முன்னாடி ஒரு ரன் அவுட்டும் ஆச்சு. ஸ்டோனிஸ் விக்கெட்டை கூகுளில எடுத்தாரு பாருங்க. இவங்க எல்லாம் டேஞ்சரஸ் பிளேயர். ஸ்டே பண்ணாங்கன்னா லாஸ்டா வந்து
அந்த ஒரு என்ன சொல்றது பினிஷிங்ல வந்து 6 அடிச்சு நல்ல ஒரு ஸ்கோரை ஏத்திடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ இதெல்லாம் ரொம்ப குரூஷலா அமைஞ்சது. என்ன பொறுத்த வரைக்கும் குருணால் பாண்டியா அண்ட் சுயாஷ் சர்மா 2 பேரும் 2 விக்கெட் எடுத்தாங்களா, அது ரொம்ப குரூஷலான ஒரு பார்ட்டுங்க. இன்னைக்கு ஆர்சிபி இந்த மேட்ச்ல வின் பண்ணிருக்காங்கன்னா. அண்ட் கண்டிப்பா வந்து இன்னும் 2 பேருக்குமே வந்து ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தாலும் புவனேஸ்வர் குமார் நேசல் வுட் அவங்களோட விக்கெட்ஸ் காலம்ல பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் பெருசா இருக்காது. ஆனா அதான் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் 2 ஓவர் வேணா ஏசல் வுட் வந்து எக்ஸ்பென்சிவா வந்திருக்கலாம். ஆனா லாஸ்ட் 4 ஓவர் புவனேஸ்வர் குமாரும் சரி ஏசல் வுட்டும் சரி கண்டினியூஸா யாக்கர்ஸ் போட்டாங்க பாருங்க, அவுட் ஸ்டாண்டிங்கா இருந்தது. இந்த மாதிரி ஒரு போலிங் நான் வந்து ஐபிஎல்ல எப்ப லாஸ்டா பார்த்தேன், அந்த 2014 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல, T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல இந்தியாவோட குலசேகராவும் சரி மலிங்காவும் சரி அந்த யாக்கர்ஸா போடுவாங்களா, அந்த ஞாபகம் தான் எனக்கு ஆக்சுவலா வந்துச்சு. உண்மையா சொல்லணும்னா 24 பால்ல 20 யாக்கர் போட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல சஷாங்க் சிங்னாலையும் சரி, ஒரு பக்கம் மார்க்கோ யான்சன் மேலையும் சரி. அன்பலியபிள் போலிங் ஸ்பெல். இதுல ஜஸ்ட் அவங்க ஒரு 2-3 பால் வந்து பாத்தீங்கன்னா யாக்கர்ஸ் போடாம ஒரு ஃபுல் டாஸோ இல்ல ஓவர் பிச்சோ போட்டிருந்தாங்கன்னா 6 அடிச்சிருப்பாங்க. ஒரு 15-16 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். ஆனா அதை அவங்க பண்ணல. கன்சிஸ்டன்டா அவங்க 2 பேரும் யாக்கர் போட்டது ஒரு மிகப்பெரிய பலம் ஃபார் ஆர்சிபி. புரியுதா உங்களுக்கு? சோ அவங்களோட பேட்டிங்கும் சரி, அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட், ஸ்பின் டிபார்ட்மெண்ட் எல்லாமே பக்கா ஒர்க் அவுட் ஆகுதுங்க. அவே கேம்ஸ்ல அவங்க ஹோம்ல மட்டும் ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், then they will be unstoppable மாதிரி தெரியுது. நான் பியூர் அண்ட் பியூர் கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் டேர்ம்ஸ்ல பேசுறேன். புரியுதா உங்களுக்கு? நம்மளுக்கு இந்த வன்மம் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. நான் வந்து டாக்ஸிக்கா இல்லாம பயாஸ்டா இல்லாம ஒரு கிரிக்கெட்டிங் ஆங்கிள் இந்த ஸ்குவாட் அனலைஸ் பண்ணி ஆர்சிபியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் நான் சொல்ல வரேன். அவங்க ஒரே ஒரு மேட்ச் ஹோம்ல வின் பண்ணா போதும், டெஃபினெட்லி தே வில் பி வெரி அன்ஸ்டாப்பபிள்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? சோ சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த டார்கெட்லாம் எனக்கு தெரிஞ்சு விராட் கோலிக்கு ஏத்த டார்கெட், கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவர் விளையாடுவார். ஏன்னா நல்லா வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி அவர் விளையாடல இந்த டோர்னமெண்ட்ல, டஃப் கண்டிஷன்ஸ்லயும் அவர் தூக்கி அவரும் அவுட் ஆயிட்டு போயிருக்காரு. நானும் சொல்லியிருப்பேன் என் வீடியோல, ஏன் விராட் அப்படி ஆடுறாரு, அவர் கேம் அவர் ஆடினாருன்னா ஆர்சிபிக்கு நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுக்கலாம். பிளாட் ட்ராக்ல போயிட்டு விராட் கோலி பேட் அவுட் ஆடுறதுல பிரச்சனை இல்லைங்க, எல்லா பேட்ஸ்மேனும் அடிக்கலாம். ஆனா இந்த மாதிரி 2 பேஸ்ட் விக்கெட்ல விராட் கோலி தான் பெர்ஃபெக்டான ஒரு பேட்ஸ்மேன். ஏன்னா பிச் அசஸ் பண்ணி அவர் நல்லா விளையாடுவார், ஸ்பின்னர்ஸ் நல்லா ஃபுட் ஒர்க் யூஸ் பண்ணி ஆடுவார். சோ இந்த கேம்ல எக்ஸாக்ட்லி அதான் பண்ணாரு. 73 ரன்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கா விளையாடாரு. ஆனா ஹியூஜ் கிரெடிட் படிக்கலுக்கு தாங்க கொடுக்கணும். என்னோட ப்ரிவியூலே சொல்லியிருப்பேன், கண்டிப்பா படிக்கல் வந்து இந்த மேட்ச்லயும் இறக்கிடணும். ஏன்னா 1 மேட்ச் 14 ஓவர்ஸ்ன்றதுனால மனோஜ் பண்டேகே இறக்குனாங்க. பட் படிக்கல் இதுக்கு முன்னாடி குட் நாக்ஸ் விளையாடி இருக்காரு. சோ அதனால கண்டிப்பா அவரை விளையாடணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு செம இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு போனாருங்க. 35 பால் 61 இந்த விக்கெட்ல அடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. கோலியோட பிரஷரை டோட்டலா எடுத்து வெளியில கொண்டு வந்ததே வந்து பாத்தீங்கன்னா அது படிக்கல் தான். அதனாலதான் விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கும்போது எனக்கு ஏன் கொடுத்தாங்க, இது ஆக்சுவலா வந்து தேவ்தத் படிக்கலுக்கு தான் கொடுத்துணும்னு கரெக்டா சொன்னார். எப்படி MS தோனி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதுக்கு இதை கொடுத்தாங்க, 100க்கோ இல்ல ஜடேஜாக்கோ கொடுத்துருக்கணும்னு சொன்னார்ல, அந்த மாதிரிதான் விராட் கோலியும் வந்து ஹானஸ்டா சொன்னாரு. புரியுதா உங்களுக்கு? சோ அதனால லைக் இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் வின். 7 விக்கெட்ஸ் வின், கம்ஃபர்டபுளா வின் பண்ணாங்க. 18 ஓவர்ஸ் இருக்கும் ஸ்ட்ரெச் பண்ணாங்க. ரன் ரேட்டுக்கு போயிருக்கலாம் சொல்றாங்க. சம்டைம்ஸ் கண்டிஷன்ஸ் 2 பேஸ்டா இருக்கும்போது நீங்க அந்த மாதிரி எல்லாம் ரன் ரேட்டுக்கு போனீங்கன்னா ஒரு பக்கம் விக்கெட்ஸ் விட்டுருவீங்க. கிளாசிக் எக்ஸாம்பிள் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பண்ணாங்க பாத்தீங்களா பஞ்சாப் கிங்ஸோட, அதுதான் நடக்கும். அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். 2 பேஸ்ட் விக்கெட்ல ஒழுங்கா இருக்கிற விக்கெட்ஸ் வச்சு கேம் வின் பண்ணும். நெட் ரன் ரேட் அப்புறம் பாத்துக்கலாம், உங்களுக்கு முதல்ல 2 பாயிண்ட்ஸ் தேவை. புரியுதா உங்களுக்கு? அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் போலர்ஸ் ஒன்னும் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க, பயமுத்துற அளவுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப ஆர்டினரியா தான் இருந்தாங்க. எஸ் அர்ஷதீப் சிங் கொஞ்சம் நல்லா போட்டாரு, அவருக்கு வேணா கிரெடிட் கொடுக்கலாம். மற்ற போலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்டினரியா தான் தெரிஞ்சாங்க. சஹால் எல்லாம் ஈஸியா கவுண்டர் பண்ணிட்டாங்க. ஹர்ப்ரீத் பிரார் வேணா கொஞ்சம் நல்லா போட்டாரு, அந்த நாகிங் லைன் அண்ட் லென்ஸ் நல்லா போட்டாரு, நல்ல டேர்ன் இருந்தது. அந்த ஒரு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீஸை யூஸ் பண்ணி போட்டதெல்லாம் நல்லா இருந்தது. பட் ஸ்டில் ஸ்கோர் ரொம்ப கம்மிங்க. ஒரு 175 180 அடிச்சிருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் பஞ்சாப் கிங்ஸ் இந்த மேட்ச்ல லைட்டா பதம் பார்த்துருக்கலாம். 158 ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, என்ன ப்ரோ கோலி செலிப்ரேஷன் எல்லாம் பாத்தீங்களா? நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து இந்த ஜிமிக்ஸுக்கு எல்லாம் வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லைங்க. வேணா என்ன வேணா பண்ணிட்டு போ, நான் கிரிக்கெட்டை தான் பார்க்க போறேன், கிரிக்கெட்டை நான் என்ஜாய் பண்ண போறேன். கிரிக்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ இப்படி பண்ணிக்கோ இப்படி பண்ணிக்கோ, என்ன வேணா கத்திக்கோ, கெட்ட வார்த்தை பேசிக்கோ, ஐ டோன்ட் மைண்ட். எவனையும் நான் டிஃபெண்டும் பண்ண போறது இல்ல, எவனுக்கும் நான் சப்போர்ட் இந்த சென்ஸ் எவனையும் நான் அஃபென்சிவாவும் சொல்ல விரும்பல. புரியுதா உங்களுக்கு? நான் பார்க்க போறது ஒன்லி கிரிக்கெட் தான். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஆர்சிபி டெரிஃபிக்கா பஞ்சாப் கிங்ஸை எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் தோக்கடிச்சிட்டாங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். பஞ்சாப் கிங்ஸ்க்கு இது ஒரு வேக்கப் கால்ன்றதை நான் கண்டிப்பா சொல்லுவேன். சோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.